அவளோட பிளட் குரூப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கிட்டதான் இருக்கு ரஜினி. அப்ப உடனே உங்களுக்கு போன் பண்ணுங்க. பத்மாமா, ஆபரேஷன் நேரத்துல எதுவுமே யோசிக்காதீங்க. போனை போட்டு கேட்டு பாருங்க. பத்மாமா, என்னாச்சு? அவங்க போன் எடுக்கல ரஜினி. இப்ப என்ன பண்றது? சரி, என்ன பிளட் குரூப்னு சொல்லுங்க. பி நெகட்டிவ். ஐயோ, இது ரொம்ப ரேர் குரூப் பத்மாமா. என்ன பண்றது? ஆமா, நீங்க யாருக்கு ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் பேசி பாக்குறேன். நீயா? ஆமா பத்மாமா, நான் பேசி என்ன நிலைமைன்னு எடுத்து சொல்றேன். நீங்க நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. 9642. அவர்தான் ரஜினி. கால் பண்ண, அவர் எடுக்கல. அவ அக்காவுக்கும் கால் பண்ண, அவளும் எடுக்கல. ஏன் பத்மாமா முன்னாடியே சொல்லல? அவர் மேல இருந்த கோவத்துலதான். கோவப்படுறதுக்கு இதுவா நேரம்? சரி, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு கையோட கூட்டிட்டு வரேன். இல்ல ரஜினி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டு போன் பண்ணிட்டேன். இதனால குடும்பத்துல பெரிய பிரச்சனை வரும். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பத்மாமா, பாத்துக்கலாம். இப்ப மீனாவோட உயிர் தான் முக்கியம். நான் வரேன், இருங்க. இல்ல ரஜினி, சொல்றத கேளு. வேண்டாம். இல்ல பத்மாமா, நீங்க இருங்க. அம்மா, அம்மா, வாமா. இல்லம்மா. ஏய், ஏண்டி இப்படி கத்துற? என்னாச்சு? ஏமா இப்படி இருக்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கால் பண்ண எடுக்க மாட்டியா? நீ கால் பண்ணியாடி? எந்த காலும் வரலையேடி. நான் கால் பண்ணலமா, பத்மாமா கால் பண்ணாங்கல்ல. எந்த சூழ்நிலையில கால் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? இப்படியாமா நீ பண்ணுவ? மாமா, நீங்க கூட இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்னம்மா சொல்ற? நான் இப்பதாம்மா வீட்டுக்கு வந்தேன். ஒருவேளை நான் வண்டியில வரும்போது கால் பண்ணிருக்கலாம், நான் கவனிச்சிருக்க மாட்டேன். ஆமா, பத்மாமா கால் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் ரஜினி? நீங்க சும்மா இருங்க மாப்ள. அவ என்ன பெரிய மகாராணியா? அவ போன் பண்ணதும் எடுத்து பேசலங்கறத பெரிய குற்றம் மாதிரி இவ பேசிட்டு இருக்கா. மா, அவங்கள விடுங்க. நான் இந்த வீட்டு பொண்ணு தானே, அவங்க என் கெஸ்ட் தானே. எனக்கு மரியாதை கொடுத்தாச்சும் நீங்க அவங்க போன் எடுத்து பேசிருக்கலாம்ல. நம்ம போன் எடுத்து பேசலன்னு பத்த வச்சிருப்பாங்க. அதான் அக்கா உடனே ஆக்ஷன்ல இறங்கிட்டா. நம்மள பத்தி தேவையில்லாம ஒண்ணுக்கு நாளா வத்தி வச்சிருப்பா அவ. இதே பொழப்பா போச்சு அவளுக்கு. அக்கா ஏமா இத நம்புறா? அதனாலதானே அவங்க அப்படி பண்றாங்க. ஆமா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீ ரொம்ப மாறிட்ட ரஜினி. யார் யாருக்காகவோ எங்க கிட்ட எல்லாம் மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் மாறலமா, நீங்க எல்லாரும் பண்ற வேலையெல்லாம் அப்படி இருக்கு. நாங்க என்னடி செஞ்சோம்? நேத்து வந்து அவ சொன்னான்னு எங்க கிட்ட வந்து சண்டை போடுற. அப்படி என்னடி குடிமொழிக்கு போச்சு அவளுக்கு? மீனாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அத
சொல்றதுக்கு தான் அவங்க உனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆக்சிடென்ட்டா? இப்ப அவ எப்படி இருக்கா? ஆக்சிடென்ட்ல அவளுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு மாமா. ஐயோ, உடனடியா ரத்தம் வேணும்னு டாக்டர் சொல்றாங்க. ஏண்டி தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு படிக்க வைக்கிறது போறாதுன்னு இதுல நீ ரத்தம் வேற கொடுக்க போறியா? கண்டிப்பா கொடுத்திருப்பேன். ஆனா என்னோட ரத்தம் அவளுக்கு சேரல. அவளோடது பி நெகட்டிவ். பி நெகட்டிவா? ஆமா, அது ரொம்ப ரேர் குரூப்னு சொல்லுவாங்களே. ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி மத்த பிளட் பேங்க்ல எல்லாம் கேட்க சொல்லிருக்கலாம்ல ரஜினி. எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு மாமா, எங்கேயும் கிடைக்கல. அதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். நம்ம வீட்ல யாருக்கு அந்த குரூப் இருக்கு? இருக்கு. அவங்க வந்து ரத்தம் கொடுத்தா மீனா உயிரை காப்பாத்தலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல யாருக்குமே அந்த குரூப் இல்லையே. ஆ, நீயும் நானும் கூட பி பாசிட்டிவ் தானே? ஓ, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே குரூப்பா? என்ன இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்பலாமா? அவரே எங்கடி கிளம்ப சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்குமா? அஜிதம், எனக்கும் பி நெகட்டிவ் தாமா. அப்படியா? ஆமா. சரி, அப்படியே இருந்தாலும் இவர் எதுக்காக போய் ரத்தம் கொடுக்கணும்? முடியாது, அதெல்லாம் முடியாது. அவர் வர மாட்டாரு. ஏங்க நீங்க உள்ள போங்க. அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேன்னு சொல்லுவ. இப்ப எதுக்கு அப்பாவை மிரட்டி கூப்பிட்டு போக பாக்குற? அதானே, அவளுக்கு தேவனாதா அவ என்ன வேணாலும் செய்வாளே. மா, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாமே ஓ இஷ்டத்துக்கு தான் நடக்கணுமா? உனக்கு வேண்டியவனா வேற எங்கேயாச்சும் போய் உதவி கேட்டு காப்பாத்து. விருப்பம் இல்லைன்னு சொல்றவங்களே ஏண்டி கட்டாயப்படுத்துற? எது எனக்கு வேண்டியவங்களா? என் உயிரை காப்பாத்தினவம்மா மீனா. இதோ ராதிகா உயிருக்கோ இல்ல முரளி உயிருக்கோ ஆபத்து வந்தா இப்படி பேசுவியா? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியாம பேசுற. ரத்தம் கொடுத்தாதான் மீனா உயிர் பழைப்பா. ஏ ரஜினி, அதான் அவர் ரத்தம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாருல. முடியாதுன்னு அவர் சொல்லலையே, நீதான் சொல்ற. இப்ப இந்த ஆள் என்ன பண்ண போறாரு? உண்மையை சொல்லிடுவாரோ? ஏங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முடியாதுன்னு சொல்லுங்களேன். மா, வரணும்னு நினைக்கிறவங்கள ஏன் தேவையில்லாம தடுக்கிற? ஏ, அவரே நினைச்சாலும் நான் விட மாட்டேன்டி. ஏங்க நீங்க வர முடியாதுன்னு சொல்லுங்க. அஜிதம், வேணாமா, பாவம். சின்ன பொண்ணு உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. இந்த நிலைமையில எப்படிமா வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க இப்ப முடியாதுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இத வந்துட்டே இருக்கேன் பத்மாமா. நீங்க ஒண்ணு டென்ஷன் ஆகாதீங்க, நான் வந்துருவேன். வாங்க கிளம்பலாம். ஏய், அவர் வர மாட்டாரடி, நான் சொல்றேன். இங்க இருந்து ஒரு அடி கூட என்ன தாண்டி அவர் எடுத்து வைக்க மாட்டாரு. மா, அவர் உன்னை தாண்டி போய் 18 வருஷம் ஆச்சு. அத நீ மறந்துடாத. கிளம்புங்க போலாம். ஏங்க நீங்க போக கூடாது. இங்க பாருடி, அவ அடுத்த நிமிஷமே சாக போறான்னு தெரிஞ்சா கூட ஏன் புருஷன் வந்து அவளுக்கு ரத்தம் கொடுக்க மாட்டாரு. மா, விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க நீ.
அவ செத்தா கொல்லி வைக்க இவர்தான் வரணும். என்னடி சொல்ற? ஆனா நிச்சயமா அவளுக்கு எதுவும் ஆகாது. ரத்தம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவர்தான் மீனாவுக்கு அப்பா. ஐயோ ஐயோ ஐயோ! என்னடி சொல்ற? என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஆனா இதுதான் உண்மை. ஐயோ! இவர்தான் மீனாவுக்கு அப்பா. ஐயோ! இங்க பாரு, நீ அழறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுதான் உண்மை. மீனாவுக்கு ரத்தம் கொடுக்க போறது ஓ புருஷன் இல்ல, அவளோட அப்பா. இப்ப போலாம்ல? சொல்றேன், வாங்க போலாம். முடியலடி மாப்ள. வாங்க. ஐயோ ஐயோ! என்னம்மா ஆச்சு? தண்ணி எடுத்து வா. போ. அத்தை, அத்தை, பாத்திமா, சீக்கிரம் எடுத்து வா. என்ன பத்மாமா பாக்குறீங்க? இவர் எப்படி வந்தாருன்னு பாக்குறீங்களா? வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்பவும் இந்த மனுஷன் வாயை திறக்கல. வாயை பொத்திக்கிட்டு ரகசியத்தை காப்பாத்திடலாம் நினைச்சாரு. உண்மையை எத்தனை நாளைக்கு தான் பூட்டி மறைக்க முடியும் பத்மாமா? இன்னைக்கு மீனா ரூபத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ரஜினி உன்கிட்ட பத்மாமா, நீங்க சும்மா இருங்க. இவரு பண்ணதெல்லாம் தப்புதான். நீங்க இப்படி கூனி குறுகி நிக்கிறதுக்கு காரணம், வீட்டுக்கு போய் நான் கூப்பிடும் போது இன்னும் கௌரவம் மரியாதை மத்தவங்கன்னு பேசிட்டு இருந்தாரு. நான் அப்புறம் பெத்தவன் கூட பாத்திருக்க மாட்டேன். ரஜினி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம் பத்மாமா. யாருக்கும் யாரும் நன்றி சொல்ல வேண்டாம். எல்லாருக்கும் கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. மனுஷங்க கிட்ட ஏமாந்துடலாம், ஆனா அந்த கடவுளுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். இப்ப கூட மீனாவுக்கு இந்த நிலைமை இல்லன்னா உங்ககிட்ட கையேந்திர நிலைமை இவங்களுக்கு வந்திருக்காது. மீனாவோட உயிரை காப்பாத்துறதுக்கான ரத்தம் உங்க உடம்புல ஓடுது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்ககிட்ட உதவி கேட்க வேண்டியதா போயிடுச்சு. பத்மாமா போன் அடிச்சா உங்களுக்கு எடுக்க மனசு வரலல்ல? மனசுன்னு ஒண்ணு இருந்தாதானே ரஜினி? அதானே, அது கல்லாகி போய் பல வருஷம் ஆச்சு. போன் எடுத்து பேசுற தைரியம் உங்களுக்கு இப்ப இல்ல. ஒரு உயிர் போற நேரத்துல கூட உங்களால உதவி செய்ய முடியலனா
அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்றதுல என்ன பிரயோஜனம்? மேடம், பிளட்டுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? டோனரே வந்துட்டார். இவர்தான், கூட்டிட்டு போங்க. வாங்க சார். பத்மாமா, மீனாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. கிளம்புங்க. வீட்டுக்கு போனா என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு பயமா இருக்கா? நீங்க ஒருத்தர் செஞ்ச தப்பால நாங்க இத்தனை பேரும் என்னெல்லாம் சொல்லி சமாளிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? அம்மாவுக்காகவும் பத்மா அம்மாவுக்காகவும் தான் நான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். இனிமே என்ன பேச வைக்காதீங்க. பெத்ததுக்கு இது ஒன்னாவது உருப்படியா செஞ்சிருக்கீங்க. போங்க. அம்மா, அழாதம்மா. நான் இனிமே என்னடி பண்ண போறேன்? என்ன இப்படி ஏமாத்திட்டாரே இந்த பாவி மனுஷன். அம்மா, ப்ளீஸ்மா, அழாதம்மா. திரும்ப உனக்கு பிரஷர் அதிகமாகி மயக்கம் வந்துற போகுது. போட்டோம், பிரஷர் அதிகமாயி என் உயிரே போட்டோம். இனிமே நான் இருந்து என்ன பண்ண போறேன்? நான் எதுக்காக இருக்கணும்? நான் எதுக்காக வாழணும்? அம்மா, அம்மா, இந்தாம்மா, எனக்கு எது வேண்டாம், எடுத்துக்கோ. அம்மா, அங்க பாருமா. எதுக்கு நாள் உள்ள வராரு? வெளில போ சொல்லுடி. மாப்ள, அவரை வெளியில போ சொல்லுங்க. எங்க வந்தீங்க? எதுக்கு உள்ள வந்தீங்க? கள்ளத்தனமா ஒரு உறவை வச்சுக்கிட்டு அது மூலமா ஒரு பொண்ணை பெத்துக்கிட்டு ரத்தம் கொடுக்க தெரிஞ்சது இல்ல? அங்க போங்க. ஏன் இங்க வந்தீங்க? வெளியில போங்க. விடு. ஜெயிலுக்கு போன கலித்தனன்னு நம்ம நம்புற மாதிரி கதையெல்லாம் சொன்னாரு. நான் அன்னைக்கு அவங்க பேசுனதை கேட்டு வந்து சொன்னப்போ நீங்க ஒருத்தர் கூட நம்பல. இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? 18 வருஷமா
அம்மா ஒரு பேச்சுக்கு கூட உங்களை விட்டு கொடுத்தது இல்ல. இப்படி பண்ணா உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ ஐயோ ஐயோ, என் மான மரியாதையெல்லாம் விட்டுட்டு ரஜினி கிட்ட போய் சொல்லி காசை வாங்கி உங்களுக்கு மளிகை சாமான் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்தனே, என்கிட்ட வாங்கிட்டு போய் அவளுக்கு சாப்பாடு பொங்கி போட்டிருக்கீங்களே. மானகட்ட மனுஷனே. நீ வந்ததுல இருந்து அம்மா எங்களை கூட சரியா கவனிச்சது இல்ல. இதெல்லாம் என்ன ஒரு நடிப்பு. செய், நீங்களாம் ஒரு ஜென்மம். ராதிகா கல்யாணத்துல ரஜினி இவரை மண்டபத்துல இருந்து அடிச்சு துரத்துனால அவ செஞ்சதுதான் கரெக்ட். இந்த விஷயம் மட்டும் என் மாமியார் வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது. பாவி மனுஷா, அவள நீங்க சேர்ந்துகிட்டு எப்படி எல்லாம் நாடகம் போட்டிருக்கீங்க. இப்ப நினைச்சு பார்த்தாலும் என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. மொட்டை மாடியில அவ நின்னா இவர் போறது, கல்யாண மண்டபத்துல 2 பேரும் நின்னுகிட்டு பேசுறது என்ன?